கடையநல்லூர் தொகுதியை கேட்டு அதில் தி.மு. ராஜேந்திரனை நிற்க வைக்கவும், நெல்லை பாளையங்கோட்டை தொகுதியில் நிஜாமுக்காக கேட்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திருச்சி கிழக்கு அல்லது மணப்பாறை தொகுதியினை டாக்டர் ரொக்கையாவிற்கு கேட்க இருப்பதாகவும், விருதுநகர் அல்லது சிவகாசி தொகுதியில் முன்னாள் எம்பி சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனை வேட்பாளராக நிறுத்தவும் அதிமுக முடிவு செய்துள்ளது. இதேபோன்று கடந்த முறை வெற்றி பெற்ற சாத்தூர் தொகுதியினையும் திமுகவிடம் கேட்க விருப்பம் தெரிவித்திருக்கிறது. வைகோவின் சொந்த தொகுதியான கோவில்பட்டி தொகுதியில் ரமேஷை நிறுத்த முடிவு செய்திருப்பதாகவும், முடக்குறிச்சி தொகுதியில் செந்தில்நாதனும் தனி தொகுதியான சீர்காழியை கேட்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த முறை வெற்றி பெற்ற வாசுதேவநல்லூர் மற்றும் அரியனூர் தொகுதியினை இந்த முறை கேட்க வேண்டாம் என்று அதிமுக முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இப்படியாக மொத்தம் 16 தொகுதிகளை திமுகவிடம் இருந்து கேட்டு பெற அதிமுக முடிவு செய்துள்ளதாம். பேச்சுவார்த்தையின் போது எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறதோ அதற்கு ஏற்ப தொகுதிகள் இறுதி செய்யப்படும் என்றும், வரும் 21ஆம் தேதி பேச்சுவார்த்தையினை திமுக தொடங்கும் என்பதால் அன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் எனவும், அதற்கு ஏற்ப வேட்பாளர்களை நிறுத்த மதிமுக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது.